கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த சாராயத்தை குடித்ததால் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் நிகழ்ந்த கள்ளச்சாராய மரணங்கள் குறித்த விவரங்களை தொகுத்து வழங்குகிறார் மோனிஷா. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தமிழ்நாட்டையே பெருமளவில் உலுக்கியிருக்கு. இந்த சம்பவத்தில் 40க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்காங்க. முதல்ல சாராயத்துக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். சாராயத்துல தாவரத்துல இருந்து வரக்கூடிய எத்தினால் அப்படின்ற பொருள் கலக்கப்படும். ஆனா இதுவே கள்ளச்சாராயத்துல போதை பொருளா சொல்லப்படுற ஒரு மெத்தனால் கலக்கப்படும். இது போதை அதிகமா கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த மெத்தனாலுக்கு ஒரு அளவை தாண்டி போகும்போது அது உயிரை பறிக்கிற ஒரு விஷயமா மாறுது. இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்திலையுமே அப்படிதான். கள்ளச்சாராயத்துல மெத்தனால் வேதிப்பொருள் அதிக அளவில் கலக்கப்பட்டதுனால எல்லோருடைய உயிரும் அங்க பறி போயிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தான் முதல் சம்பவமா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. 2001ஆம் ஆண்டுல இருந்தே இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் வருது. அதாவது 2001ஆம் ஆண்டு அக்டோபர் மாசத்துல திருவள்ளூர் மாவட்டம் கோட்டூர்ல இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கு. இதுல 30 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு பலியாகி இருக்காங்க. அதே 2001ஆம் ஆண்டு டிசம்பர் மாசத்துல கடலூர் மாவட்டம் பன்ருட்டில 52 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு பலியாகி இருக்காங்க. 200 பேர் மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. 30 பேர் கள்ளச்சாராயத்தை குடிச்சதுனால பார்வைகளை இழந்திருக்காங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு கர்நாடகான இரு மாநிலங்களுக்குமே அந்த மே 18ஆம் தேதி ஒரு கருப்பு நாளா தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓசூர் கிட்ட 41 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு உயிரிழந்திருக்காங்க. தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில கோலார் தங்கவயல் பகுதியில 130 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு உயிரிழந்திருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில இருக்கவங்களும் சரி ஓசூர்ல இருக்கவங்களும் சரி ஒரே இடத்துல தான் கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சு உயிரிழந்திருக்காங்க. இது ஒரு முக்கிய விஷயமா பார்க்கப்படுது. அடுத்த சில தினங்கள்லயே அதாவது இந்த 2008ஆம் ஆண்டுலேயே பாத்தீங்கன்னா சில தினங்கள்லயே ஜூன் மாதம் வந்துருது. ஜூன் மாதத்துல இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு தர்மபுரியில 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுவுமே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு அதாவது 2023ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 23 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு உயிரிழந்திருக்காங்க. இதுல செங்கல்பட்டு மாவட்டம் மரக்காணத்துல 16 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு உயிரிழந்திருக்காங்க. இந்த கள்ளச்சாராயம் எதனால மக்கள் பெரிதளவில் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போனா அதுக்கு முழுமுதற் காரணமா அதோடைய விலை தான் பார்க்கப்படுது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாஸ்மாக்ல சாராயம் விற்கிற விலையை விட இந்த கள்ளச்சாராயத்தினுடைய விலை ரொம்ப ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் அவங்க விற்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபாய் 30 ரூபான்னு கூட பேக்கெட் பண்ணி கூட இந்த கள்ளச்சாராயத்தை அவங்க விற்றுட்டு இருக்காங்க. இதனால மக்கள் மலிவான விலையா இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம அதுல கலக்கக்கூடிய அந்த மெத்தனால் பொருள் அதிக அளவில் போதை தரக்கூடிய அந்த மெத்தனால் பொருள்னாலையும் மக்கள் இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிக்கிறாங்க. சாராயத்தையே குடிக்க கூடாது, மது நாட்டிற்கு வீட்டிற்கும் கேடு அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு உயிரிழப்புகள்ல கொண்டு வந்துதான் நிறுத்தும் அப்படின்றது இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு.